ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 25. சீதை துக்கித்தல். ராட்சசிகள் நிஜமாகவே தன்னை கொன்று தின்று விடுவார்களோ என்று பயந்த ஜானகி நடுங்கும் குரலில், இப்படி சதா உபத்திரவிக்காமல் சீக்கிரமாக கொன்று தின்று விடுங்கள், என்னால் உங்கள் பேச்சுப்படி நடக்க இயலாது என்றபடி எழுந்து நின்றாள். அவள் பெருக்கிய கண்ணீரால் அவளது ஆடைகள் நனைந்து விட்ட பெருமூச்சால் உலர்ந்தன. பெற்ற தாயிடமிருந்து பிரிந்து வந்த லட்சுமணனை பேசிய பாவத்தால் தான் இப்படி தவிக்கிறேன். மாமியாரான கௌசல்யா தேவிக்கு சேவை செய்யாத தோஷத்தால் தான் கணவரிடமிருந்து பிரிய நேர்ந்திருக்கிறது. சகோதரி ஊர்மிளையை புருஷனிடமிருந்து பிரித்த கொடுமையால் தான் என் பதிக்கு இதுவரை என் இருப்பிடம் தெரியாமல் இருக்கிறது. தின்னுவேன் என்று மிரட்டும் அரக்கியர் தின்னாமல் இருப்பதன் காரணம் என் பாவவினை இன்னும் முடியவில்லை. அதற்குள் மரணமடை ஆசைப்பட்டால் அது நடக்கிற காரியமா? பரதன் நான் கவரப்பட்டது தெரிந்தால் அயோத்தி படைகளோடு வந்து விடுவான். என் தந்தை ஜனகர் மட்டும் சும்மா இருப்பாரா? ஆனால் என் கர்மா மூடிக்கொண்டிருக்கிறதே. தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஆவியாக அலைய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதே. கணவனை பிரிந்த அடுத்த நிமிடமே என் உயிர் பிரிந்திருக்க வேண்டும். இல்லையே, இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அவரை பிரிய மனமில்லாமல் தானே காடு வந்தேன். விதி எங்களை பிரித்து விட்டதே என்று வருந்தினாள். சர்க்கம் 26. சீதையின் புலம்பல். மறுபடியும் சீதை பூமியை பார்த்து துக்கம் தாழாமல் வாய்விட்டு புலம்பினாள். சிந்திக்க சிந்திக்க எதிர்காலமே பிடிபடாததால் மூளை கலங்கிவிடுமோ என்றஞ்சினாள். பாவி, மாயமாய் வந்தது அரக்கன் என்றுணராமல் மானுக்கு ஆசைப்பட்டு பர்த்தாவை அலைய வைத்தேனே. சந்நியாசி வேடம் போட்டு பாவி ராவணன் ஏமாற்றி விட்டானே. லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டி வந்ததால் அல்லவா இந்த அவலம் ஏற்பட்டது. கதற கதற தூக்கி வந்தபோதே பிளக்காத என் இருதயம் கருங்கல்லால் ஆனதோ. என் இடது கால் சுண்டு விரலை கூட தொடும் அருகதையற்றவன் இந்த ராவணன். அரக்கியரே, என்னை கண்ட துண்டமாய் வெட்டி நெருப்பில் இட்டு புசியுங்கள். ராமன் என்னை அலட்சியம் செய்த பிறகு நான் உயிரோடு இருப்பதில் அர்த்தமில்லை. சொல்ப உபகாரத்தையும் பெரிதாக எண்ணுபவர் ரகுநந்தனன். அவமானத்தை காத்து கொள்வதற்காகவாவது என்னை காப்பாற்ற பிரயத்தனப்பட்டிருக்கலாம். ராமன் சும்மா இருந்தாலும் லக்ஷ்மணர் விடமாட்டாரே. வயது சென்ற ஜடாயுவுக்கு உள்ள தன்மானம் இவர்களுக்கு இல்லாது போயிற்றா? ஒருவேளை ஜடாயுவை சந்திக்கவே இல்லையோ? அல்லது ராமலக்ஷ்மணர்கள் பார்ப்பதற்குள் ஜடாயு மடிந்திருப்பாரோ? நான் என் பதியை பிரிந்து அழுவது போல் இங்குள்ள அரக்கிகள் தம் புருஷனை இழந்து கதறப்போகிறார்கள். இது சத்தியம். ராமபாணம் 7 கடலையும் துளைக்கக்கூடியது. இந்த லங்காபுரி சுடுகாடாக மாறப்போகிறது. நிரந்தர தீனி கிடைக்குமாததால் கழுகு கூட்டங்கள் இங்கேயே தங்கிவிடும். பாதைகளே இல்லாதபடி பிணங்கள் வழிகளை அடைத்திருக்கும். இலங்கையின் தேஜஸ் மறையும். இந்த இலங்கை தீப்பற்றி எரியும். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களே, நீதி நெறிமுறை தவறியவர்களே, யாராவது கொஞ்சம் விஷம் கொண்டு வந்தால் நானே உண்டு உயிர் விடுகிறேன். என்னை கொன்ற பழி உங்களுக்கு வேண்டாம். நஞ்சுள்ள மாமிசத்தை புசித்தால் தீங்கு நேருமே என்று அஞ்சுகிறீர்களோ? ராமன் என்னை பிரிந்த துக்கத்தால் மாண்டு விட்டதாக சொன்னீர்கள். அதுதான் நிஜம். இல்லையே, இதுவரை என்னை தேடி வராமலாயிருந்திருப்பார். அடிக்கடி பார்க்காவிட்டால் பிரியம் குறையும் என்பது ராமன் விஷயத்தில் சரிப்படுமா? இப்படியெல்லாம் நினைப்பதே தவறு. ஒருவேளை தவத்தில் மூழ்கியிருப்பார்களோ? ராவணன் முன்பு போல் ஏதாவது மாயை செய்து அவர்களை கொன்று இருப்பானோ? அரண்மனை எரிகிறது என்ற போதும் என் தந்தை பரபரப்படையாது இருந்திருக்கிறார். அரண்மனையோடு நான் பிறக்கவில்லை என்று சொன்ன பற்றற்ற ஞானியால் வளர்க்கப்பட்ட நான் அவர் போன்ற மெய் ஞானிகளை வணங்குகிறேன். அவர்கள் என் தேக அபிலாட்சியை அகற்றட்டும். ராவணன் கையால் மடிவதை விட தற்கொலை செய்து கொள்வது மேல் என்று பிரலாபித்தாள். சர்க்கம் 27. திரிஜடையின் சொப்பனம். சீதையின் முடிவை ராவணனிடம் தெரிவிக்க சில ராட்சசிகள் ஓடினர். சிலர் கொடூரமான வேஷங்களால் சீதையை கொன்று தின்னப் போவதாக பயமுறுத்தினர். விபீஷணனின் மகளான திரிஜடை இந்த சப்தத்தை கேட்டு விழித்து கொண்டாள். அவள் அரக்கியரை பார்த்து, துஷ்டைகளே, ஜனகரின் புதல்வியும் தசரத சக்கரவர்த்தியின் மகளுமான இவளை தொட்டீர்களானால் பஸ்மமாகி விடுவீர்கள். எட்டி நில்லுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் கை கால்களையும் குடலையும் பீத்து தின்று பாருங்கள். வேதனை தெரியும். இப்பொழுது நான் ஒரு பயங்கரமான கனவை கண்டேன். சொல் என்று கேட்டனர். இவருடைய ஐராவதத்தில் ராம லக்ஷ்மணர்கள் பவனி வந்து சீதையை நோக்கி வருகிறார்கள். சீதா ராமர்களின் மேனியில் வைர வைடூரிய முத்துக்களான ஆபரணங்கள் ஜுவலிக்கின்றன. சீதாராமர்கள் உட்கார யானை மீண்டும் புறப்படுகிறது. இந்த சீதை சர்வ அலங்கார பூஷிதையாய் திடீரென்று மகிழ்ச்சியுடன் தாவி சூரிய சந்திரர்களை தொடுகிறாள். ராமன் சீதையுடன்
8 வெள்ளை காளைகள் பூட்டிய அழகான ரதத்தில் இலங்கைக்கு வருகிறார். பிறகு தம்பியையும் சேர்த்து கொண்டு புஷ்பக விமானத்தில் வடக்கு நோக்கி செல்கிறார். இன்னும் கேளுங்கள். ராவணன் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து கொண்டு சிவப்பு ஆடை தரித்து அரளி மாலை அணிந்து மதுமயக்கத்தோடு நடந்து செல்வதைக் கண்டேன். அடுத்ததாக கருப்பு வஸ்திரம் தரித்து மொட்டை தலையுடன் புஷ்பக விமானத்திலிருந்து தலை குப்புற விழுகிறான். பிறகு பித்து பிடித்தவனாக கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதத்தில் எண்ணெய் குடித்தபடி தெற்கு நோக்கி செல்கிறான். அதன் பின்னர் ரதத்திலிருந்து உருண்டு நிர்வாணமாய் அழுக்கு படிந்த சேற்றில் மூழ்கி மறைந்தான். கருப்பு நிறப்பெண் ஒருத்தி சிவப்பு ஆடை தரித்து ராவணனை கழுத்தில் கை கொடுத்து தூக்கி தென்புறத்துக்கு இழுத்து கொண்டு போனாள். அவன் பின்னே கும்பகர்ணன், இந்திரஜித் மற்றுமுள்ள பிள்ளைகள், மந்திரிகள், சேனாதிபதிகள், மனைவியர் என்று ஒரு படையே உடல் பூராவும் எண்ணெய் தேய்த்து கொண்டு சென்றனர். பிறகு ஒரு பன்றி வர ராவணன் அதில் ஏறி கொண்டான். கும்பகர்ணனுக்கு ஒட்டகம் வந்தது. இந்திரஜித் முதலையில் சவாரி செய்தான். என் தந்தை விபீஷணன் வெண்மையான மாலை வஸ்திரங்களுடன் சந்தனம் பூசிக்கொண்டு சங்கம் துந்துபி முழங்க நடன மங்கையர் ஆடிவர கீதமிசைக்க 4 தந்தங்களுள்ள ஒரு யானையின் மேல் 4 அமைச்சர்களுடன் ஆகாயத்தில் நிற்க கண்டேன். இந்த நகரத்தில் எங்கு பார்த்தாலும் ராட்சசர்கள் அரளி மாலைகளை அணிந்து இரத்த சிவப்பு ஆடைகளோடு மது அருந்தி கூத்தாடுவதாக கண்டேன். மாட மாளிகைகள் இடிந்து விழுகின்றன. குதிரை கூட்டங்கள் கடலில் மூழ்குகின்றன. ஒரு வானரம் இலங்கையை தன் வாளால் கொளுத்தி சாம்பலாக்குகின்றது. அரக்கியர் சொட்ட சொட்ட எண்ணெய் தேய்த்து கொண்டு கோர வாத்தியங்களை வாசிக்கிறார்கள். பிறகு சாணி சேற்றுக்குள் இறங்கி மறைகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ரகுவீரர் சீக்கிரமாய் வந்து ராவணனை பூண்டோடு அழித்து சீதையை காப்பாற்றப் போகிறார். அப்போது நம் துணைவியை பயமுறுத்தியவர்கள் என்று உங்களை சாம்பலாக்கி விடமாட்டாரா? அரச போகங்களை துச்சமாக உதறி ராமனோடு வனவாசம் செய்ய வந்தவள் இவள். அப்படிப்பட்டவளிடம் ராமர் எத்தனை பிரேமை கொண்டிருப்பார். அவளை சரணடைந்து மன்னிப்பு கேட்பதே உயிர் தப்பும் வழியாகும். நீங்கள் பலவிதமாய் உபத்திரவப்படுத்தியிருக்க இவள் மன்னிப்பாளா என்று சந்தேகப்படாதீர்கள். இவள் மென்மையானவள், இரக்க சுவாபம் கொண்டவள், எளிதாய் மன்னித்து விடுவாள். இவளது வலது கண்ணை விட இடது கண் விசாலமாகி ஒளியுடன் பிரகாசிப்பதை பாருங்கள். இடது புஜமும் உயர்ந்து காணப்படுகிறது. இதனால் இவளுக்கு சீக்கிரமே மங்கள செய்தி வரப்போகிறது. அதோ அந்த மரத்தில் ஒரு பட்சி தனது விஸ்தாரமான இறக்கைகளை விரித்து பிரதட்சிண்யமாய் சுற்றி மேலே கிளம்பி கீழே இறங்கி பூக்களும் தளிர்களும் உள்ள கிளைகளில் உட்கார்ந்து அதோ மறுபடியும் அப்படியே செய்கிறது பாருங்கள். இதோடு 3 தடவையாகிவிட்டது. சீதை சுப செய்தியொன்றை கேட்கப் போகிறாள். அதோ குயில் விட்டுவிட்டு கூவுகிறது. அந்த பொய்கையின் அன்னங்கள் சீராக நீந்தி காட்டுகின்றன. கொக்குகள் பிடித்த மீனை தவறவிட்டன. எல்லாமே சுபசகுனங்கள். நம்மை நாசமடையாமல் காப்பாற்ற இவளாலேயே முடியும் என்றாள் திரிஜடை.